அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 121:8. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்குமே நகருதல், முன்னோக்கி போகுதல் என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்பத்தில், பொருளாதார விஷயங்கள், படிப்பு, திருமண காரியங்கள், புதிதாக இடம் வீடு வாங்குவதில், இப்படி புதுசாக எந்தெந்த காரியங்களெல்லாம் முயற்சி எடுக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எல்லாவற்றுக்குமே ஒரே ஒரு பதில், இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? காப்பார் என்று. அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எடுக்கிறீங்களே ஒரு ஸ்டெப், அந்த காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக, ஊழியத்தில் வளர்ச்சியை காண வேண்டும் என்பதற்காக, ஆண்டவருடைய நடத்துதலின்படி நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு நல் முயற்சிகளிலும் கர்த்தருடைய வல்லமையின் கரம் கூடவே இருக்கிறது. ஆகவேதான் அதற்காக நீங்கள் பிரயாசப்படுகிற, முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஆண்டவரின் அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டாகிறது. ஆகவே அனுகூலமான ஒரு சூழலை தான் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் அவரை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்காக யுத்தம் செய்த ஆண்டவர், உங்களுக்காக சிலுவையிலே வெற்றியை சம்பாதித்து கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் கர்த்தரின் பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தரின் சமாதானத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் கொடுக்கிற வெற்றியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஆகவே காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆகவே கர்த்தர் போக்கையும் வரவையும் பாதுகாத்து உங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை இன்றைக்கு கர்த்தர் தாமே கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்துவார். கலங்காதீர்கள். கர்த்தரை முன்னிட்டு முன்னோக்கி போங்கள். தடை செய்கிற எந்த சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்படும். தேவன் உங்களுக்கான காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கலங்காதீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அன்பின் ஆண்டவர், எங்களோடு பேசின நல் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிறதுல, எங்களை அடுத்த எல்லைக்குள்ளாக அழைத்து செல்வதில் உம்முடைய வல்லமையின் கரம் எங்கள் மேலே இருப்பதற்காக நன்றியப்பா. இந்த நாள் முதல் கொண்டு நாங்கள் பல்வேறு விதங்களிலே நீர் கொடுக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலுமே புதிய மாற்றங்கள் உண்டாகட்டும். கண் திறக்கப்பட்ட அனுபவங்கள் உண்டாகட்டும். இவர்களுக்காக நீங்கள் வச்சிருக்கிற பாதையை இதுவே என்று சரியாய் அறிந்து கொள்ள அவங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். எந்த விதத்திலும் சமாதானத்தை காத்துக்கொண்டு ஆண்டவரே ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்று சுகவாழ்வு, ஆரோக்கிய வாழ்வு வாழ்வார்களாக. ஆண்டவரே, நீர் இவர்களுக்குள்ளாக இருக்கிறதை மற்ற மக்கள் பார்க்கத்தக்கதாக ஒரு அதிசயங்கள் இந்த நாளிலே நடப்பதாகப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் கர்த்தர் நல்லவர் என்பதை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் நன்மையான காரியங்கள், நல்ல காரியங்கள் கைகூடி வருவதாக. எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, முன்னோக்கி போங்க. கர்த்தருடைய கரம் உங்களுக்காக செயல்படுகிறது. நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நன்றி.